ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அல்லி செடி நம்ம எப்படி வளர்க்கலான்னு பார்க்கலாமா? வீட்டில் சூப்பராக இருக்குங்க. அந்த அல்லி செடி வளர்த்து பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து இந்த இலைகள்லேயே பார்த்திங்கன்னா ஒரு டாட் மாதிரி தெரியும் பாருங்கள். அது நல்லா இலைகள் பழுத்ததுக்கப்புறம் அதுலேருந்து குட்டியாக வளரும். அதை எடுத்து நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா அது செடியிலே இருந்ததுன்னா அழுகி போயிடும். அது கொஞ்சமாக எடுத்து வேறு ஒரு பாட்டில் எப்படி வளர்க்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த இலைகளில் மூழ்கிற அளவுக்கு மட்டும்தாங்க தண்ணி விடணும். நம்ம வச்சுட்டு நிறைய தண்ணீர் விட்டுறவே கூடாது. அந்த இலைகள் லைட்டாக வெளியில் தெரியணும். நம்ம ரொம்பவே தண்ணி ஊற்றிட்டோன்னா அது சூரிய ஒளி வந்து படாமல் அழுகி போயிடும். அது குட்டி செடி என்ன ஹைட் இருக்குதோ அந்த அளவுக்கு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி நம்ம விட்டு இந்த செடியை வந்து களிமண் எடுத்துக்கிட்டு அதில் வச்சு தாங்க இன்றைக்கி வைக்கிறோம். பாருங்கள், வச்சுட்டு அந்த செடி முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டால் போதும். ஸோ இதை பாட் பெருசாக இருக்குது, நான் அவ்வளோ தண்ணி ஊற்றிடுறேன்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது அழுகி போயிடும். அதுக்கு சன்லைட் வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கணும்னா தண்ணி கொஞ்சமாக வச்சு வைக்கும்போது ஈஸியாகவே அது வந்து வளர்ந்து வரும். குட்டி செடியை ரொம்ப தண்ணியில் வச்சிட்டோன்னா மூழ்கி போய் அது ஆக்சிஜன் கிடைக்காம அப்படி என்ன பண்ணிடும், அழுகிடும். அந்த இலைகள் கொஞ்சமாவது வெளியில் தெரியணும். அந்த மாதிரி நம்ம வச்சாதான் அதில் வந்து அழகாக அந்த இலைகள் வளர்ந்து வரும். அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம வேணும்னா பெரிய பாட்டில் மாற்றி வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.